தென்கொரிய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை உயர்த்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளது உலக நாடுகளிடையே கவனம் பெற்றுள்ளது. டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றதில் இருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அமெரிக்காவுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகளுக்கு பட்டியலிட்டு வரியை உயர்த்தி அதிரடி காட்டினார். அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையுள்ள நாடுகள் மீதும் அமெரிக்கா எடுக்கும் முடிவுகளுக்கு இணங்க மறுக்கும் நாடுகள் மீதும் அதிகப்படியான வரிகளை உயர்த்தி அச்சுறுத்தி வருகிறார். தற்போது அமெரிக்காவின் நட்பு நாடாக இருக்கும் தென்கொரியா மீதும் வரியை உயர்த்துவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளது பலரது கவனத்தை பெற்றுள்ளது. இது குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்காவின் வர்த்தக ஒப்பந்தங்கள் மிகவும் முக்கியமானவை. ஒப்புக்கொண்டபடி நாங்கள் வரியை குறைத்துள்ளோம். அதே வேகத்தை எங்கள் வர்த்தக கூட்டாளிகளிடம் இருந்தும் எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்துள்ளார். மேற்குறிப்பிட்டபடி அமெரிக்காவின் வரி உயர்த்தும் நடவடிக்கையை அடுத்து தென்கொரியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்கள், மரக்கட்டைகள், மருந்து பொருட்கள் மற்றும் இதர பரஸ்பர வரிகளையும் 15% இருந்து 25% அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதோடு தென்கொரியாவின் சட்டமன்றம் அமெரிக்காவுடனான தனது ஒப்பந்தத்தை நிறைவேற்றவில்லை. ஜூலை 30, 2025 அன்று நானும் அதிபர் லீயும் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் ஒரு சிறந்த ஒப்பந்தத்தை எட்டினோம். மேலும் அக்டோபர் 29, 2025 அன்று நான் கொரியாவில் இருந்தபோது இந்த நிபந்தனைகளை மீண்டும் உறுதிப்படுத்தினேன். கொரிய சட்டமன்றம் ஏன் இதை இன்னும் அங்கீகரிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பி வரிகளை உயர்த்துவதாக அறிவித்துள்ளார். அமெரிக்க கப்பல் கட்டும் தளங்களை புதுப்பிப்பது உள்ளிட்ட திட்டங்களுக்காக சுமார் $350 பில்லியன் தொகையை அமெரிக்காவில் முதலீடு செய்வதாக தென்கொரியா கடந்த ஜூலை மாதம் உறுதியளித்திருந்தது. இதற்கான 5 மசோதாக்கள் தற்போது தென்கொரிய நாடாளுமன்றத்தின் நிலைக்குழு பரிசீலனையில் உள்ளன. இந்த சட்ட நடைமுறைகள் தாமதமாவதால் அதிருப்தியடைந்த ட்ரம்ப் அந்நாட்டுக்கான வரியை உயர்த்தியதாக கூறப்படுகிறது.